மனசுக்கு ரொம்ப நிறைவான நாள். இந்த திட்டத்தில் 20 லட்சம் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா இதை விட மன நிறைவு என்ன இருக்க முடியும்? அடுத்து இது மகிழ்ச்சிக்குரிய நாளும் கூட. ஏன்னா ஆனரபிள் பஞ்சாப் சிஎம் மை யங்கர் ஃப்ரெண்ட் பகவந்த் மான் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். On behalf of the people of Tamil Nadu, welcome you. இதுக்கு முன்னாடி இப்போ நாடே திரும்பி பார்க்கிற புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைக்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தார். டெல்லியினுடைய முதலமைச்சராக இருந்த கெஜ்ரிவால் வந்தார். இப்போ இந்த திட்டத்துக்கு பகவந்த் மான் வந்திருக்கிறார். தன்னுடைய பல்வேறு பணிகளுக்கிடையே நேரம் ஒதுக்கி வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு பஞ்சாப் முதலமைச்சருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஒருப செய்யும் ஓவா பிணியும் சேருபகையும் சேராத 70 நாடுன்னு சொன்னார் வான்புகழ் வள்ளுவர். அதாவது பசியும் பிணியும் பகையும் இல்லாத நாடு தான் சிறந்த நாடாக பாராட்டப்படும்னு சொல்லியிருக்கிறது. வள்ளுவர் வாக்குக்கு இலக்கணமா இன்றைய நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. கல்வி அறிவை வழங்குறதா மட்டும் பள்ளிகள் இருக்கக்கூடாது. அவங்க வயிற்று பசியும் போக்கணும். நீதி கட்சி காலத்தில் நீதி கட்சியுடைய ஆட்சி நடைபெற்ற போது அப்போது சென்னை மாநகராட்சியில் பள்ளி குழந்தைகளுக்கு மாநகராட்சியில் படிக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்பட்டுச்சு. அதனுடைய தொடர்ச்சியாக பெருந்தலைவர் காமராஜர் அவர் ஆட்சியில் மதிய உணவு திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துச்சு. இதோட தொடர்ச்சியாக காலை உணவு திட்டத்தை நம்ம திராவிட மாடல் அரசு தொடங்கணும். இந்த திட்டத்தை தொடங்க காரணம் என்ன என்றால், ஆட்சி பொறுப்பேற்ற சில நாளில் சென்னை அசோக் நகர் மகளிர் பள்ளிக்கு போனப்போ அங்கிருந்த மாணவிகள்கிட்ட காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு சாதாரணமாக கேட்டேன். ஆனால் நிறைய குழந்தைங்க சாப்பிடுன்னு சொன்னாங்க. சில மாணவிகள் டீ மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டேன், பன் சாப்பிட்டேன், இந்த மாதிரி சொன்னாங்க. இதை மனசில் வச்சு தான் காலை உணவு திட்டம் தேவை என்பது அரசின் கொள்கையாகவே அறிவித்தேன். 2022 அந்த ஆண்டு 22ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் நாள் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளில் மதுரை மாவட்டத்தில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வச்சேன். முதல் கட்டமாக 1545 பள்ளிகளில் 1,17,095 மாணவர்கள் இந்த திட்டத்தில் பயனடைஞ்சாங்க. பிறகு 25/8/2023 அன்று முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த திருக்குவளையில் எல்லா அரசு தொடக்க பள்ளிகளுக்கும் இதை விரிவாக்கம் செஞ்சோம். 2024ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளில் ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறக்கூடிய தொடக்க பள்ளிகளுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுச்சு. இதுவரை 17 லட்சம் மாணவ மாணவியர் பயன்பெற்று வந்தாங்க. இந்த திட்டத்தோட அட்டகாசமான சக்சஸ் மற்றும் இது கொடுக்கக்கூடிய அபாரமான ரிசல்ட்டை பார்த்து இனி நகர் பகுதிகளில் செயல்படுகிற 2429 அரசு உதவி வரக்கூடிய பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்கிறோம். இதனால் கூடுதலாக 3,06,000 குழந்தைகள் பயன்பெற போகிறாங்க. கிராண்ட் டேட்டாவில் சொல்லணும்னா இனி தமிழ்நாட்டில் செயல்படுகிற 37,416 அரசு மற்றும் அரசு உதவி வரும் தொடக்க பள்ளிகளில்
படிக்கக்கூடிய 20,59,000 மாணவர்கள் டெய்லி காலையில் சூடா சுவையா சத்தா சாப்பிட்டு கிளாஸ் ரூமுக்குள்ள தெம்பா நுழைய போறாங்க. ஆண்டொன்றுக்கு 600 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. ஆனால் இது செலவுன்னு நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு சூப்பரான சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். இது எதிர்காலத்தில் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கு லாபத்தை தமிழ் சமுதாயத்துக்கு தரப்போற முதலீடு இது. எந்நேரம் தமிழ்நாட்டு மாணவ செல்வங்களை நம்பி அவங்க திறமை மேல, அறிவு மேல, ஆற்றல் மேல நம்பிக்கை வச்சு தமிழ்நாடு அரசு இந்த முதலீட்டை செய்கிறோம். நீங்க எல்லாரும் நல்லா படிச்சு முன்னேறி தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் பணியாற்றினா அதுதான் இந்த திட்டத்தோட உண்மையான வெற்றி. இன்னும் கொஞ்சம் இருமப்போடு சொல்லணும்னா, இனிமேல் பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைங்க பசி காரணமாக வாடின முகத்தோடும் சோர்வோடும் இருக்க மாட்டாங்க. புன்னகையும் நம்பிக்கையும் ஆர்வமும் சுறுசுறுப்பும் நிரம்பின முகங்களைத்தான் இனி பார்க்க போகிறோம். காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து நான் இதை க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டு வரேன். மாநில திட்டக்குழு மூலம் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருது. பசி இல்லாத நிலை, பிள்ளைங்க வயிறு நிறையுதுன்னு மட்டும் இந்த திட்டத்தை சிம்பிளாக பார்க்க முடியாது. இதனால் உணவுண்ணக்கூடிய பழக்க வழக்கங்களில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. பாசிட்டிவான பழக்க வழக்கங்களை வளர்த்துக்கிறதுல பசங்க ஆர்வம் காட்டுறாங்க. மற்ற குழந்தைகளோட ஈஸியாக ஜாலியாக பழகிறாங்க. குழந்தைகளுடைய ஹெல்த்து டெவலப் ஆகியிருக்கு. ஸ்கூலுக்கு ஆர்வத்தோடு வராங்க. கிளாஸ் ரூமில் கவனம் மற்றும் ஈடுபாடு அதிகமாக இருக்கு. வகுப்பில் தோழமை உணர்வு மேம்பட்டு இருக்கு. இதெல்லாம் ஆய்வு முடிவுகளில் நமக்கு தெரிய வந்திருக்கு. எதிர்பாராத பல நன்மைகளையும் இந்த திட்டம் ஏற்படுத்தியிருக்கு. காலை உணவை பள்ளிகளே வழங்குறதுனால ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா 2 பேருமே வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களுடைய பணிச்சுமை குறைந்திருக்கிறதோட குழந்தைகள் ஸ்கூலில் வயிறார சாப்பிட்டு இருக்கிறாங்க என்ற நம்பிக்கையும் நிம்மதியும் வருது. அவ்வளவு ஏன் டிசம்பர் 2023 முதல் டிசம்பர் 2024 வரை அரசு பள்ளிகளில் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் அதிகரிச்சிருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதும் குறைஞ்சிருக்கு. இன்னும் சொல்கிறேன், காலை உணவு திட்டத்தால் அட்டண்டன்ஸும் கூடியிருக்கு. கற்றல் திறனில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. ஊட்டச்சத்து குறைபாடு குறைஞ்சிருக்கு. நோய் தொற்று வாய்ப்புகள் அதுவும் குறைஞ்சிருக்கு. இப்படி நிறைய பாசிட்டிவாக இருக்கிறது ஆய்வு மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கு. ஒரு திட்டம் மிக சிறப்பாக மிக மிக சிறப்பானதாக மற்ற மாநிலங்களுக்கும் அதை பார்த்து இன்றைக்கு அதை பின்பற்றுவாங்க. அப்படித்தான் காலை உணவு திட்டத்தை பிற மாநிலங்களும் பிற நாடுகளுமே கூட தொடங்கவும் செயல்படுத்தவும் ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கனடா போன்ற வளர்ந்த நாடுகளில் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. மேலை நாடுகளில் அவங்களுக்கெல்லாம் முன்னோடியாக நாம் இதை செயல்படுத்திட்டு வரோம் என்பது நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய பெருமை. இந்த நேரத்தில் நம்ம அரசு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான திட்டத்தையும் சொல்ல விரும்புகிறேன். அது ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய திட்டம். இந்த திட்டத்தால் என்ன பயன் என்றால், இந்த திட்டத்தோட முதல் கட்டத்தோட முதல் பகுதியில் 6 மாதம் வரையில் 14,901 குழந்தைகளில் 13,262 குழந்தைகளையும், 2ஆம் பகுதியில் 6 மாதத்திலிருந்து 6 வயது வரையிலான 92,015 குழந்தைகளில் 61,651 குழந்தைகளையும் ஊட்டச்சத்து ஊட்டச்சத்துடைய குறைபாட்டிலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறோம். அதே போல் 2ஆம் கட்டத்தில் 6 மாதம் வரையிலான 76,705 குழந்தைகளில் 67,913 குழந்தைகளை சத்துள்ள குழந்தைகளை வளர்த்து எடுத்திருக்கிறோம்.
இந்த திட்டங்கள் மட்டும் கிடையாது. நம்ம அரசோட முத்திரை திட்டங்களை முக்கியமான சிலவற்றை சொல்லணும்னா, குடும்ப தலைவிகளுக்கு மாதாந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெறக்கூடிய எண்ணிக்கை 1,14,00,000 பேர். பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லா விடியல் பயணம். அரசு பள்ளியில் படித்த உயர்கல்வியில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன். வேலைக்கு போகக்கூடிய மகளிருக்கு தோழி விடுதிகள். மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுடைய வீட்டுக்கே போய் நேரில் ரேஷன் தரக்கூடிய தாயுமானவர் திட்டம். ஏழை எளிய நடுத்தர மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கே போய் பயனளிக்கிற உங்களுடன் ஸ்டாலின், நலங்காக்கும் ஸ்டாலின். இது எல்லாத்துக்கும் ஹைலைட்டாக நாட்டிலேயே எக்கனாமிக்கில் டபுள் டிஜிட் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். ஆக தமிழ்நாடு அந்த பெருமையை பெற்றிருக்கு. நான் சிஎம் நாளிலிருந்து எனக்கு இருக்கிற ஒரே குறிக்கோள், தமிழ்நாடு எல்லா துறைகளையும் நம்பர் 1 மாநிலம் ஆகணும். தமிழ்நாட்டு மக்கள் எல்லா வகையிலும் முன்னேறணும். இந்த நேரத்தில் நான் பெருசாக நன்றி சொல்லிக்க விரும்புகிறது இந்த குழந்தைகளுக்கு சமைக்கிற தாய்மார்களுக்கு தான். உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு சமைக்கிற மாதிரி நல்லா சமைக்கிறீங்க. மகளிர் சுய உதவிக்குழு கல்வி சகோதரிகளுக்கு நான் மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன். உங்கள் பணியை சிறப்பாக தொடரணும். மாணவர்களுக்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நல்லா சாப்பிடுங்க, நல்லா படிங்க, நல்லா விளையாடுங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். முதலமைச்சரான உங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் நம்ம திராவிட மாடல் அரசும் எங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் உங்களுக்காக செஞ்சு தருவோம். எங்களுக்கு நீங்கள் தான் எல்லாம். எப்பவுமே உங்களுக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம், இருப்போம். குழந்தைகளுக்கு ஆல் த பெஸ்ட். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.